ஃபஸ்ட்டு நம்ம வந்து வளையல். இது பார்த்தீங்கன்னா நல்லா பெரியவங்க போடுற வளையல். இந்த வளையல் வந்து 24 வளையல் இருக்கும். இந்த வளையல் வாங்கினோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து எனக்கு வாங்கினேங்க அந்த வளையல். இந்த வளையல் வந்து பார்த்திங்கன்னா 50 ருபீஸ். இந்த வளையல் பார்த்திங்கன்னா 50 ருபீஸ். இந்த வளையல் வாங்கினோம். க்ரீன் கலர், நல்லா திக்கு க்ரீனு. அதிலே பார்த்திங்கன்னா இது யாருக்கு வாங்கினோம்? சித்திக்கு வந்து இந்த ரோஸ் வளையல் வாங்கினோம். இதில் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்டோன் வந்து உள்ளே வச்சு நல்லா உள்ளே மோல்டு பண்ணியிருப்பாங்க. ஆனால் வெளியில் தெரியாது, வளன்னு இருக்கும். நல்லா ஃப்ரீ சைஸு, போட்டு கலட்டலாம். நம்ம எங்கேயும் வெளியில் போனோம், ஏதோ ஒரு வெளியில் போகிறோம் ஒரு கோவிலுக்கு, நம்ம சுடிதாருக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாங்கிக்கலாம். இந்த வளையல் வாங்கி போட்டுக்கலாம். நம்ம சுடிதார் என்னென்ன கலர் சுடிதார் வச்சுக்கோமோ அந்த கலருக்கு தகுந்த மாதிரி இந்த வளையல் நம்ம வாங்கி வச்சுக்கலாம். எல்லோ கலர் இது எல்லோ கலர், பிங்க் கலர், நல்லா டார்க் க்ரீனுங்க இது. இந்த வளையல் வந்து நம்ம ஃபங்க்ஷனுக்கு போட்டுக்கலாம். எங்கள் ஃபங்க்ஷன் போட்டுக்கலாம், கல்யாணம், காது குத்தி இது மாதிரி போட்டுக்கலாம். இது மொத்தம் 24 வளையல் இருக்குங்க. இது எல்லாமே வந்து 50 ருபீஸ். இது வந்து 60 ருபீஸ் தான். இது வந்து ஒவ்வொரு 2 வளையலும் 50 ருபீஸ் வருங்க. இது என்ன கிளிப்பு? லப்புப்பு கிளிப்பு. இது வந்து நான் என் பாப்பாவுக்கு வாங்கினேன். லப்புப்பு கிளிப்பு 36 ருபீஸ். இது ஸ்கூல் போகிறப்ப போட்டுட்டு போகலாம் அப்படின்ட்டு. என்னோட வளையல் இது யாரோட வளையல்? இது பாப்பாவோட வளையல். பாப்பா வந்து ஸ்கூல் ஸ்டார்ட் ஆக போகுது, அதனால் புதுசாக வளையல் எடுத்தாச்சு. கிளிப்பு வளையல் எல்லாமே நாங்கள் எடுத்துட்டோம். பிஸ்தா கலர் வளையல். பிஸ்தா கலர், நல்ல க்ரீனு, அந்த கலர் வளையல். அடுத்தது வந்து என்னது? அடுத்தது எடுங்க. அடுத்தது வந்து நெயில் பாலிஷ் நம்ம வந்து வாங்கணும். நெயில் பாலிஷ் வந்து நல்லா, இதுவும் வந்து பிஸ்தா கலர் நெயில் பாலிஷு. இது பார்த்திங்கன்னா 22 ருபீஸு. இது வந்து பாப்பாவுக்கு ரொம்ப பிடிச்ச கலர் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுக்க சொல்லிச்சு, அதனால் வாங்கிட்டோம். அடுத்து வந்து பிங்க் கலர். இதில் வந்து நல்லா பிங்க் கலர். இது வந்து அவங்க சித்திக்கு ரொம்ப பிடிக்குன்னு சொல்லிட்டு அவங்க வாங்கிட்டாங்க இதை. இது பிங்க் கலர் நெயில் பாலிஷு. அடுத்து பார்த்தீங்கன்னா வளையல் பார்த்துட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாப்பாவுக்கு வந்து பாசி வாங்கணும். பாசி என்ன கலர்? ப்ளூ கலர், லைட் ப்ளூ, ஸ்கை ப்ளூ. இது வந்து 40 ருபீஸ். இது நல்லா கிறிஸ்டல் மாதிரி இருக்குது. இந்த பாசி வந்து கிறிஸ்டல் மாதிரி, கீழே கொஞ்சம் கண்ணாடி கலந்து மாதிரி செஞ்ச மாதிரி இருக்குது. கொஞ்சம் நல்லா ஷைனிங்காக இருந்ததுனால, இது பார்க்கவே நல்லா இருந்ததுனால நாங்கள் வந்து இதை வந்து எடுத்தோம். அடுத்தது வந்து நாங்கள் வந்து இது பவுட்ரு பஞ்சு வாங்கினோம். பவுட்ரு பஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த பவுட்ரு பஞ்சு பார்த்தீங்கன்னா வந்து 40 ருபீஸ். இதுவே 45 ருபீஸு. இது வாங்கினதுக்கப்புறம் தெரியும் இது இந்த இவ்வளோ ரேட் போட்டிருக்காங்கன்ட்டு. சரியாக இது பார்க்காம நாங்கள் வாங்கிட்டோம். 45 ருபீஸு. இது கொஞ்சம் ரேட் அதிகம் தான். இது ரோஸ் பவுடரு இந்த மாதிரி போட்டுக்கு வந்து டச்சப் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம்.
அடுத்தது வந்து ஹேர் பேண்ட் பார்க்கலாங்க. ஹேர் பேண்ட் பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஹேர் பேண்ட் வந்து 18 ருபீஸு, 18 ரூபா. அது வந்து பார்த்திங்கன்னா 18 ரூபா ஒவ்வொரு ஹேர் பேண்டும். பார்க்கவே கொஞ்சம் நல்லா இருந்ததுனால இதை கொஞ்சம் எடுத்தோம். இது ஒரு 4-5 எடுத்தோம். இது பார்த்திங்கன்னா இதுவும் அதே மாதிரி தான். இதெல்லாம் ஒரே இது. கையில் போட்டுக்க. அடுத்தது இதுவும் அதோட சேர்ந்தது தான் ஹேர் பேண்டு. கொஞ்சம் வந்து மேலே வந்து ஒரு டிசைன் வச்சு நல்லாயிருக்கும் இந்த ஹேர் பேண்டு. பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்ததுன்னு எடுத்தோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு ஹேர் பேண்ட் பேர் என்னதுடா பிங்க் கலர் ஹேர் பேண்டு. இது வந்து புசு புசுன்னு இருக்கான் சொல்கிறாங்க. எப்படி இருக்கு? புசு புசுன்னு பூனைக்குட்டி மாதிரி புசு புசுன்னு இருக்கான். இந்த ஹேர் பேண்டு எடுத்தோம். அடுத்தது இதையும் வாங்கினோம். இதுலேயே க்ரீன் கலர் வாங்கினோம். அதுலேயே க்ரீனும் ஒயிட்டு ரெண்டு மிக்ஸ் பண்ணி இதே மாதிரி ஆயிடும். இதை வாங்கினோம். அடுத்தது நாங்கள் வந்து என்ன வாங்கினோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஃபேன்சி ஐட்டம் வந்து வாங்கணும். ஃபேன்சி ஐட்டம் ஃபஸ்ட்டு நாங்கள் வாங்கிட்டோம், பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தோம். இந்த ஃபேன்சி ஐட்டம் அப்புறம் நாங்கள் ஒரு டப்பு வாங்கினோம். சின்னதாக ஒரு பிங்க் கலர் டப்பு வாங்கினோம். இதுதான் பிங்க் கலர் டப்பு. இதுவும் நம்ம வந்து சும்மா இதை வந்து எதாக்காவது நம்ம சுடுதண்ணி போட்டு அதை வந்து காலில் வச்சு காலை வந்து இதுக்குள்ளே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கணும். இது ஒரு பர்பஸ்க்காக வாங்கணும். இந்த டப்போட ரேட்டு பார்த்தீங்கன்னா வந்து 140 ரூபா. இந்த டப்பில் வந்து பார்த்துங்க, இந்த டப்பை வந்து நம்ம வந்து இந்த டப்பில் இப்போ ஓனாக நம்ம எடுத்து வைக்கலாமா? எடுத்து வைங்க. பேங்கிள்ஸ் எல்லாம் எடுத்து வைங்க. இந்த டப்பில் பேங்கிள்ஸ் எல்லாம் எடுத்து வைங்க. வளையல்லாம் எடுத்து வைங்க. வளையல் பாசெல்லாம் இந்த டப்பில் எடுத்து வச்சிடலாமா? இதுக்குள்ளே நம்ம எடுத்து வச்சுக்கலாம். மெதுவாக எடுத்து வைங்க. சென்னைக்கு போட்டு போலாம், எல்லாமே போட்டு போலாம். இது எங்க வேணாலும் போட்டு போலாம். இந்த டப்பா அங்க வச்சுக்கலாமா? வச்சிடலாம். ஓகே. அடுத்தது சீப்பு. பாப்பாவுக்கு வந்து இந்த சீப்பு வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு. அதனால் இந்த சீப்பு சின்னதாக ஒரு சீப்பு ஒன்று வாங்குச்சு. இது வந்து 5 ருபீஸு. இந்த சீப்பையும் நம்ம இந்த டப்பில் வச்சுக்கலாம். அடுத்து வந்து பாப்பா வந்து ஸ்கூல் ஸ்டார்ட் ஆக போகுது, ரீஓப்பன் ஆக போகுது. அதனால் பாப்பாவுக்கு வந்து நம்ம என்னென்ன வாங்கியிருக்கோன்னு பார்க்கலாம். இந்த கவர்லேருந்து எடுறா தம்பி. கவர்லேருந்து எடு. கவர்லேருந்து எடு. இது வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸு. ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் ஸ்நாக்ஸ் பாக்ஸு அங்கே போய் வாங்கினோம். பாப்பா ஸ்கூல் ரீஓப்பன் ஆகிறதுனால ஸ்நாக்ஸ் பாக்ஸு. அதுலேயே வந்து ஒரு ஸ்பூனு உள்ள ஒரு இது கொடுத்துருக்காங்க பாருங்க. இதுதான் நாங்கள் வாங்கின ஸ்நாக்ஸ் பாக்ஸு. இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து ஒரு 60 ருபீஸு. இது 60 ருபீஸ் வரும், டிஸ்கவுண்ட்லாம் போகும். இதுக்குள்ளே வை. இதுக்குள்ளே வை. இதுக்குள்ளே வைங்க. நீங்கள் தானே ஸ்நாக்ஸ் பாக்ஸ் எடுத்து போகிறீங்க. நீங்கள் தான் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும் கற்றுக்கணும். ஓகே. இவங்க ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போக போகிறாங்க. இப்போ புதுசாக ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வாங்கியிருக்காங்க. இதை வச்சுக்கலாங்க. அடுத்தது பென்சில் பாக்ஸ் எடுங்க. பென்சில் பாக்ஸுங்க வைங்க, காட்டுங்க. மூடுங்க ஃபஸ்ட்டு பென்சில் பாக்ஸை. பென்சில் பாக்ஸில் வந்து ஒரு
அப்படியே ரோல் ஆகுற மாதிரி இருக்குது. இது ஒன்று சுற்றினோம்னா அது எல்லாமே ரோல் ஆகும் அப்படியே. இது இப்படி சுத்தலாம். இந்த மாதிரி டிசைன் வச்சது இதுதான் வேணும்னு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிட்டு வாங்கிக்கிட்டாங்க. எனக்கு இது. அப்புறம் பாருங்கள் உள்ள ஒரு மேலே ஒரு இதோட அட்டாச் பண்ணியிருக்குது. இங்கே வந்து பென்சில்லாம் வச்சுக்கலாம். இங்கே வந்து ஸ்கேலு இதெல்லாம் வச்சுக்கலாம். ரப்பர் வச்சுக்கலாம். இவங்க ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் தான் போகிறாங்க. இருந்தாலும் இந்த மாதிரி பென்சில் பாக்ஸ் ரொம்ப பிடிச்சிருச்சுன்னு வாங்கினாங்க. அடுத்தது வாங்கியாச்சு. அடுத்தது வாட்டர் பாட்டில் எடுங்க. வாட்டர் பாட்டில் பாப்பா வந்து வாட்டர் பாட்டில். அடுத்தது சொல்லுங்கள் வாட்டர் பாட்டில் பற்றி. வாட்டர் பாட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்சிக்குங்க. நான் ஸ்கூலுக்கு எடுத்து போவேன், எல்லாமே எடுத்து போவேன். இது திறந்து காட்டுங்க. இப்படி திறந்து காட்டுங்க. மூடுங்க. இதை எப்படி இதுக்கு தண்ணி குடிப்பீங்க? இங்கே வா. இதான் வந்து பாருங்கள் இப்படி உறிஞ்சிறது வாட்டர் பாட்டில். உறிஞ்சிற வாட்டர் பாட்டில். இது உறிஞ்சிற வாட்டர் பாட்டில். இது பார்த்தீங்கன்னா இது வந்து 90 ரூபா இந்த வாட்டர் பாட்டில். அடுத்தது இன்னொரு வாட்டர் பாட்டில் வாங்கினோம். ஒரு அரை லிட்டர் வாட்டர் பாட்டில். இது வந்து எங்களுக்கு பேக்கில் வச்சு எடுத்து போகிறதுக்கு இதுக்கு யூஸ் ஆகும். அதுக்காக இது மாதிரி இருக்கும். இது மேலே மூடியில் இது அரை லிட்டர் வாட்டர் பாட்டில். இது வாங்கினோம். அரை லிட்டர் வாட்டர் பாட்டில் இது. அடுத்தது இதெல்லாம் வந்து ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக இது வந்து குழந்தைக்கு வாங்கணும். நம்ம என் பாப்பாவுக்கு வாங்கணும் இந்த வாட்டர் பாட்டிலு. இது வந்து பேக்கில் வச்சுக்கிறதுக்கு இந்த வாட்டர் பாட்டிலு. இது பென்சில் பாக்ஸு. இது ஸ்நாக்ஸ் பாக்ஸு. அதை வச்சாச்சுங்களா ஓரத்தில். அடுத்தது நாங்கள் வந்து பாத்திரம் கிச்சனுக்கு தேவையானது வாங்கணும். அடுத்தது ஸ்க்ரப்பு. இந்த ஸ்க்ரப்பு வந்து 2 இது சேர்ந்தாப்புல இருக்கும். நம்ம பாத்திரம் விளக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஸ்க்ரப்பு வாங்கணும். அடுத்தது வடிகட்டி. 2 வடிகட்டி வாங்கணும். 2 வடிகட்டி வாங்கணும். இது வந்து நம்ம பால் வடிகட்டி வச்சுக்கலான்ட்டு வாங்கணும். டீ போடுறது. அடுத்தது இது ஒரு ஸ்க்ரப்பு மாதிரி இதிலே அட்டாச் பண்ணியிருக்கு. வடிகட்டி கைப்பிடி வச்சது. இது கைப்பிடி வச்சது இதிலே அட்டாச் பண்ணியிருக்கோம். அப்படியே ஒட்டி இருக்காங்க. நாங்கள் பிரித்து கூட பார்க்கல. இது வந்து நம்ம வாஷ் பேசன் கழுவுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்க்ரப்பு மாதிரி. அது வந்து இது வந்து இதில் செஞ்சது. கையில் பிடிச்சி விளக்காமல் நம்ம கைப்பிடி வச்சுருக்கு. இதை வச்சு அப்படியே வச்சு இப்படி தேய்க்கிறது. இது ஒரு ஸ்க்ரப்பு. இது வந்து அழுக்கு போகிறதுக்கு நம்ம முதுகில் தேய்க்கிறது. இது 2 சேர்ந்தாப்புல இருக்குது. சேர்ந்தாப்புல வாங்கணும். அது வாங்கினது. இது வாங்கினாங்க. அது பாருங்கள் 2 இருக்குது. ஒன்று சின்னது, ஒன்று கைப்பிடி. இதுலேயே வந்து இது வச்சது கை வந்து பிடிச்சிக்கிற மாதிரி வச்சுருக்காங்க பாருங்கள். இது வாங்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கொடிக்கயிறு வாங்கினோம். கொடிக்கயிறு வாங்கிட்டோம். கொடிக்கயிறு வாங்கினோம். இந்த கொடிக்கயிறு வந்து பார்த்திங்கன்னா 20 மீட்டர் வரைக்கும் இருக்குது. 5 மீட்டர்லேருந்து 20 மீட்டர் வரைக்கும் இருக்குது. இது ஒன்று வாங்கணும். அவ்வளோதான். பாருங்கள். அடுத்தது ஒரு லூடோ பாக்ஸ் வாங்கினோம். லூடோ ஸ்நாக்ஸ் லேடர்ஸ் வாங்கினோம். இது பாப்பா வீட்டில் விளையாடுறதுக்காக வாங்கினோம். ஒன் சைடு பார்த்தீங்கன்னா வந்து லூடோ. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா
ஸ்னேக்ஸ் லேடர்ஸ். ஸ்நாக்ஸ் விளையாட. ஸ்னேக்ஸ் லேடர்ஸும் உள்ளது. அப்புறம் இன்னொன்று உள்ளே பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே இதெல்லாம் இருக்கும். இங்கே பாரு இது. அதுக்குள்ளே காயின் தூக்கி போட்டதா நல்லா. உள்ள காயின் இதெல்லாம் இதை வச்சு நம்ம விளையாடுறது. தூக்கி போடுறது இது. நான் இப்போ செய்கிறேன். இது வந்து நம்ம போடுவோம்ல ஆமாம். தாயம் போடுறது அந்த கட்டை. இது கட்டை ஒன்று கொடுத்துருப்பாங்க. அப்புறம் இது சரி இதை எடுத்து வச்சுருங்க. உள்ள எடுத்து வைக்கலாம். உள்ள எடுத்து வைக்கலாம். மூடு மூடு மூடு. ஆமா ஆமா இப்போ இது எடுத்து பாருங்க. இப்போ நம்ம வந்து இந்த நிறைய பொருள் வாங்கியிருக்கோம். இதெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுக்காக வாங்கியிருக்கோம். நீங்களும் நீங்களும் நம்ம சேனல் நீங்களே இதே மாதிரி வாங்குங்க. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். ப்ளீஸ் மை சேனல். நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் நிறைய பாத்து சப்ஸ்கிரைப் பண்ணா. ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க. அப்போ நான் லைக் பண்ணா நிறைய காசு வரும். லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.